வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தவிக, பாமக, காங்கிரஸ் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, ஒரே குரலாய் ஒலிக்கும் கட்சிகள், விஜயின் மாஸ்டர் பிளான் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு தேதியை விஜய் இன்று அறிவித்திருக்கிறார். அதே நாளில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் புயல்கள் எழுந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ராமதாஸ் பேச, காங்கிரசின் திருச்சி வேலுச்சாமி, செல்வப்பெருந்தகையும் அதே கருத்தை வலியுறுத்தியுள்ளனர். திமுகவின் 4 வாக்குகளில் 1 வாக்கு விசிகவுடையது என திருமாவளவன் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி ஆட்சி என ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்கும் நிலையில் அக்கட்சியை நோக்கி காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் நகர்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இதுவரை தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் நேரடியாக முதல்வர் கனவோடு தான் வருகிறார்கள். தனித்து ஆட்சி, அடுத்த தலைவர் தான் முதல்வர் என்ற முழக்கம் வேறு இருக்கு. அப்படித்தான் நடிகர் விஜயின் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இதுவரை ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளே கூட்டணி ஆட்சிக்கு தயார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என மாநாட்டு மேடையில் அறிவித்த ஒரே அரசியல்வாதி என்றால் அது விஜய்தான். கடந்த அக்டோபர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் பேசிய விஜய் தான் மேற்கூறிய கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக, அதிமுக தயாராகி வருகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட கூட்டணிதான். கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின், கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லி இருக்கின்றனர். அதே நேரத்தில் அவ்வப்பொழுது கூட்டணியின் சில சலசலப்புகளும் என தொடங்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் என கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என வலியுறுத்தி வந்தன. இதற்கிடையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேச்சு தமிழகத்தில் எழுகிறது. அதிமுக, பாஜக கூட்டணியில் அமைந்திருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறினார். ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி உறுதிபட பேசியுள்ளார். தற்பொழுது அதையே திமுகவில் உள்ள கட்சிகளும் பேச ஆரம்பித்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நேற்று காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி, கூட்டணி கணிசமான தொகுதிகளை பெற வேண்டும். 2026 தேர்தலில் 2 காங்கிரஸ்காரர்கள் அமைச்சர்களாக இருப்பார் என கூறினார். இன்று அதே கேள்வியை செல்வப்பெருந்தகையிடம் கேட்டபொழுது திருச்சி வேலுச்சாமி கருத்தை வரவேற்பதாகவும், அதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது என கூறி திமுக தலைமையை அதிர வைத்திருக்கிறார். இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு தேதியை இன்று அறிவித்தார் விஜய். தனது திருமண நாளில் விஜயகாந்தின் பிறந்த நாளில் மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என அறிவித்தார். அந்த மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என பேசினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொகுப்பாளரான லயோலா மணி. இதற்கிடையே பாமகவின் 37வது ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு அறிக்கை வெளியிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், 2026 தேர்தலில் நிச்சயம் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அதை நோக்கியே தமது பயணம் இருக்கும் என கூறியிருக்கிறார். இப்படியாக விஜய் மாநாட்டு தேதியை அறிவித்த அதே நாளில் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. ஒரே படி மேலே போய் நேற்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், திமுக 4 வாக்குகள் வாங்கியிருக்கிறது என்றால் அதில் 1 வாக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடையது. 2026 தேர்தலில் நிச்சயம் திமுகவின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என கூறியிருந்தார். திமுக கூட்டணியில் விசிக தொடரும் என திருமாவளவன் கூறியிருந்தாலும் வரும் தேர்தலில் கூடுதல் இடங்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார் திருமாவளவன் என்கின்றனர் அரசியல் கட்சி தலைவர்கள். இதற்கிடையே மதுரை தவிக மாநாட்டில்
கூட்டணி ஆட்சித் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என கூறி வரும் நிலையில், காங்கிரஸ், பா.ம.க., நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் விஜயுடன் கூட்டணி சேர முயன்று வருகின்றனவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் வெறும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.